இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும், இது 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இது நம்ம ஜர்னி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு ரைஸில் மாத்திரம் இல்லைங்க, நம்மளுக்கு சப்பாத்தியும், இட்லி, பூரி, சோளாபூரி எதுக்குனாலும் சரி, பிரியாணி எல்லாத்துக்கும் சரிமான ஒரு குழம்பு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஷ்ஷு தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது கூட தேங்காயும் கசகசாவும், முந்திரி இருந்தால் முந்திரி, இல்லைன்னா பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு கல்பாசிலாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலராக இருக்கும். இதை நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காய் மாத்திரம்தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒன்றும் வாங்கலை. கோவக்காய், கேரட்டு, அவரைக்காய், இந்த உருளைக்கிழங்கு இதான், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச மெழுகு கூட ஒரு வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கரம் மசாலா நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறமா தான் நம்ம இது ஒரு பொருட்களாக போட்டுடணுங்க. இது கூட நெய் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் சூடான அப்புறமா ஒரு பிடி நல்லா வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கிட்டு போடலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இது கூட இஞ்சி மெழுகு போட்டுக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூனு, அதே மாதிரி பூண்டு 1 ஸ்பூன் நல்லா போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற காய், வீட்டில் என்ன இருக்கிறோ அந்த காய் தான் வச்சுருக்காங்க, அந்த காய் எல்லாமே போட்டுட்டு நல்லா பரட்டிடலாம். ஒரு தக்காளி போதும், கொஞ்சம் பெருசான தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்படி வதக்கிறதுனால என்ன பார்த்திங்கன்னா காயில் மசாலா பிடிக்கும் நல்லா. இது கூட கொஞ்சம் மஞ்சளும் போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன் தனியா பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறமா இன்னொரு வாட்டியும் எல்லாம் போட்டதுனால மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுடலாம். அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் போடலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச மெழுகு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்ல ஒரு கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பதமாக இருக்கும். மிக்ஸ் பண்ண அது கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிற தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கோ, அதாவது மொத்தமாக கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஊற்றி, உங்களுக்கு திக்கான தண்ணினா தண்ணி அந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க கலரே மாறிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செமி கிரேவி மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது தேங்காய் போட்டதுனால கெட்டு போகும் மாத்திரம் நினைக்காதீங்க. 3 நாள் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.